கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை தற்கொலை என்று நம்ப வைத்து ஒரு அப்பாவி குடும்பத்தை ஏமாற்றிவிடும் ஒரு செல்வந்தனின் செக்கச்சிவந்த கண்களின் கதை. மாறுவேடம் போட்ட ஒரு குள்ளநெறியின் முகத்திரையை கிழிக்கும் இந்த கதையை எப்படி யூகித்தார்களோ என்று தெரியவில்லை. 1988ஆம் ஆண்டு மலையாள திரையுலகில் வெளியான ஒரு சிபிஐயின் டைரி குறிப்பு என்ற இந்த திரைப்படம் மொழி மாற்றம் என்பது செய்யப்படாமலேயே இந்த படம் தமிழகத்தில் சக்கை போட்டு அன்றைய காலத்தில் சென்னை ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகில் இருந்த சஃபயர் திரையரங்கில் 365 நாட்கள் என்ற ஒரு வருடத்தின் சாதனையை படைத்து ரசிகர்களை அதிர வைத்தது. சினிமாவிற்கு தேவையான கமர்ஷியலிசம் என்ற ஒரு துளியை எந்த இடத்திலும் ஒரு துளி கூட சொட்ட விடாமல், ஒரு பாடலுக்கு கூட இடம் கொடுக்காமல், ஒரு நகைச்சுவை காட்சிக்கு கூட ஒரு இடம் கொடுக்காமல், காட்சிக்கு காட்சி மர்ம முடிச்சுகள் என்று அசர வைக்கும் திரைக்கதை அமைப்பால் அன்றைய காலத்து படங்களுக்கிடையே ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டு போன வரலாறு. ஒரு கிரைம் த்ரில்லராக வெளிவந்த இந்த திரைப்படத்தில் அப்படி என்னதான் கதை இருக்கிறது? வீட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ததாக கூறப்படும் அந்த பெண்ணின் பிரேத உடலை காட்டித்தான் இந்த கதைக்களம் ஆரம்பமாகிறது. அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பவர் நடிகை லிசி அவர்கள். இவர் கமல்ஹாசன் நடித்த பழைய விக்ரம் என்ற படத்தில் அவருக்கு கதாநாயகியாக நடித்தவர். இந்த படத்தின் கதைப்படி விளக்கேற்ற வந்த மருமகளாக ஒரு சாதாரண குடும்பத்தில் காலடி எடுத்து வைக்கிறார். இவருடைய கணவராக நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் நடித்திருப்பார். இவர் டி ராஜேந்தர் இயக்கிய ரயில் பயணங்களில் என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். தனக்கு மனைவியாக தன் தந்தைக்கு மருமகளாக இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த ராசியோ என்னவோ, செல்வத்தாலும் செழிப்பாலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்று அந்த குடும்பம் தலை உயர்த்தி நின்றது. இதனால் காவல்துறை வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி எடுத்தது அந்த குடும்பம். செல்வ செழிப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் திருமணமாகி 5 வருடங்கள் கழித்தும் ஒரு குழந்தை பேறு இல்லை என்ற ஒரு வருத்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய குறைபாடாக தென்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் தன் மருமகள் வீட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற ஒரு செய்தியை காவல்துறையில் புகார் அளிக்கிறார் மாமனாராக வரும் நடிகர் ஜனார்தனன் அவர்கள். இதன் விசாரணைக்காக காவல்துறை களத்தில் இறங்குகிறது. இந்த வழக்கின் விசாரணையை முதலில் கையில் எடுத்துக் கொள்பவர் டிவைஎஸ்பி அதிகாரியாக வரும் நடிகர் கேப்டன் ராஜு அவர்கள். அவருக்கு துணை அதிகாரியாக இருப்பவர் நடிகர் முகேஷ் அவர்கள். இது ஒரு கொலை செய்யப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் அதற்கான ஆதார சாட்சியங்கள் எதுவும் அந்த இடத்தில் தென்படாத காரணத்தால் இது ஒரு தற்கொலை என்ற கோணத்திலேயே இந்த விசாரணையின் குறிப்புகள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் இதில் துணை அதிகாரியாக வரும் நடிகர் முகேஷ் அவர்களுக்கு மட்டும் தன் மனதிற்குள் இருந்த சந்தேகத்தை மேல் அதிகாரியான டிவைஎஸ்பி கேப்டன் ராஜு அவர்களிடம் தெரிவிக்கிறார். அது என்னவென்றால், முதல் நாள் இரவு 8 மணிக்கு நடந்ததாக குறிப்பிடப்படும் இந்த சம்பவத்தின் பொழுது அந்த இடத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்ததாகவும், இந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் அந்த இரத்தங்கள் அந்த மழை நீரோடு கலந்து ஒழுகி சென்றதற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை என்றும், உடம்பில் இருந்து வழிந்த இரத்தம் அங்கேதான் தளம் கட்டி நிற்கிறது என்றும் குறிப்பிட்டார். இது ஒரு சரியான சிந்தனையாகத்தான் இருக்கிறது என்றும், இந்த விசாரணையை மாறு கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் முடிவெடுத்து அதிகாரி டிவைஎஸ்பி அவர்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரோடும் சந்தேக கண்களோடு கேள்விச்சரங்களை தொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியிலிருந்து பக்கத்தில் வசிக்கும் அயல்வாசி குடும்பங்களிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் தங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து கொண்டார்கள். இருந்தாலும் அந்த வீட்டு வேலைக்காரியிடம் மட்டும் விசாரிக்கும் தருணங்களில் காது கேட்கவில்லை என்பது போல் கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் முரண்பாடான பதில்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதனால் இந்த காது கேட்காத மூதாட்டியிடம் விசாரிப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்து அவரை சரியாக விசாரிக்கப்படாதது என்னவோ அதிகாரிகளின் கவனக்குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் இறந்து போன லிசியின் அப்பாவாக வரும் நடிகர் பகதூர் அவர்களும் லிசிக்கு தங்கையாக வரும் நடிகை ஊர்வசி அவர்களும் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், என் மகள் ஒருபோதும் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும், இந்த குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளிடம் வற்புறுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த குடும்பம் ஒரு புது பணக்கார குடும்பம். இவர்கள் கஷ்டமாக இருந்த சமயங்களில் எங்கள் வீட்டு பத்திரத்தையே இவர்களுக்கு அடகு வைக்க கொடுத்து, மீண்டும் எங்களுக்கு என்று ஒரு துன்பம் வந்தபோது அந்த பத்திரத்தை அவர்களிடம் திரும்பி வாங்குவதற்கு நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இவர்களுக்கு பணமும் வசதியும் வந்த பிறகு எங்களை அவமதித்துவிடும் செயல்பாடுகளின் சம்பவங்கள் என்பது பல முறை அரங்கேறி இருக்கின்றது என்று குடும்பத்துடன் தொடர்பு கொண்டிருக்கும் சில நபர்கள்
நபர்கள் சமூக விரோதிகளாக இருக்கின்றார்கள் என்றும் இதனால் இந்த குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து என் மகளின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவனை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் தங்களுடைய மனதில் இருக்கும் ஆதங்கத்தை அதிகாரிகளிடம் கொட்டித் தீர்க்கிறார் லிசியின் அப்பாவும் தங்கை ஊர்வசி. இதனால் கிடுக்கிப்பிடி விசாரணையால் அந்த குடும்பாங்கங்களின் கழுத்தை இறுக்க நெருக்கிக் கொண்டிருந்தார் அதிகாரி டிஒய்எஸ்பி அவர்கள். இதனால் உண்மை எங்கேனும் வெளியே வந்துவிடுமோ என்ற பயத்தால் தங்களுக்கு இருந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரி டிஒய்எஸ்பி கேப்டன் ராஜு அவர்களை ஊருவிட்டு ஊராக வேறு ஒரு துறைக்கு பணிமாற்றம் செய்யப்படுகிறார். பிறகு இந்த வழக்கின் விசாரணைக்காக புது டிஒய்எஸ்பியாக களத்தில் வருபவர் நடிகர் சுகுமாரன் அவர்கள். ஆனால் இவரோ பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அந்த பணக்கார குடும்பத்திற்கு ஒரு வாலாட்டியாக இருந்தது மட்டுமல்லாமல் இது தற்கொலைதான் என்று நிரூபிக்கும்படியான சாட்சிய கூறுகளை உருவாக்கி கொண்டிருந்தார். இதனால் என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த அப்பாவி குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக உதவி அதிகாரியாக இருந்த நடிகர் முகேஷ் அவர்கள் உதவிக்கரம் நீட்டுகிறார். இதற்கென்று ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டியது மட்டுமல்லாமல் இந்த வகுப்பில் சம்பந்தப்பட்ட பல மத்திய மந்திரிகளுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பல கடிதங்கள் எழுதி இந்த வழக்கின் விசாரணை என்பது இங்கே நெறிமுறையில் நடப்பதில்லை என்றும் இதனால் இந்த வழக்கில் ஒரு சிபிஐயின் விசாரணை கட்டாயம் தேவைப்படுகிறது என்றும் கோரிக்கை வைக்கிறார். இவருடைய இப்படிப்பட்ட செயல்களால் பணக்கார குடும்பத்தின் அடியாட்களின் தாக்குதலுக்கு ஆளாகி அவஸ்தைப்படுகிறார் நடிகர் முகேஷ் அவர்கள். பிறகு இந்த வழக்கின் மீது இருக்கும் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறது. இந்த உத்தரவின் பெயரில் சேதுராம் ஐயர் என்ற பெயரோடு நடிகர் மம்முட்டி அவர்கள் படத்தின் இடைவேளை விடும் நேரம் பார்த்து அந்த திரைப்படத்தில் முதலாக தன் முகத்தை காண்பித்துக் கொண்டு ரசிகர்களை குதூகலப்படுத்தி விடுகிறார். படம் ஆரம்பித்து 45 நிமிடங்கள் கழித்துதான் கதாநாயகன் மம்முட்டியின் முகத்தை திரையிலேயே காண்பிக்கிறார்கள். அந்த பொழுதுகள் வரைக்கும் அந்த படத்தின் யதார்த்தமான திரைக்கதை தான் அங்கே கதாநாயகனாக தலையுயர்த்தி பயணித்துக் கொண்டிருந்தது. இதை தவிர இந்த கதையில் இன்னொரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்று கேட்டால் இந்த படத்தின் கடைசி கட்டங்களில் ஆஹா துப்பு குலுங்கிவிட்டது என்று ரசிகர்கள் பெருமூச்சு விடும் நேரம் பார்த்து இது துப்பு அல்ல வெறும் துகள்தான் என்பதை காட்டிக்கொண்டு அந்த கதைக்களம் வேறு ஒரு கோணத்தில் பயணிக்கிறது. இதனால் ரசிகர்களை திரையரங்குகளில் உறைபனி போல் உறைந்து உட்கார வைத்து விடுகிறது. இப்படி இந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு சிபிஐ அதிகாரியாக சேதுராம ஐயர் என்ற பெயரோடு மம்முட்டி அவர்கள் நடிகர் சுரேஷ் கோபி நடிகர் ஜெகதி ஸ்ரீகுமார் என்று 2 துணை அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட அந்த ஊருக்குள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அரசாங்கத்தின் நடவடிக்கையாக அந்த ஊரில் ஒரு அறிவிப்பு வெளியாகி கொண்டிருந்தது. அது என்னவென்றால் ஊர் மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. மலேரியா, டெங்கு, டைபாய்டு போன்ற நோய் தடுப்பு நடவடிக்கையாக அனைவருக்கும் இரத்த பரிசோதனை முகாம் நடைபெறப் போகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு தவறாமல் தங்கள் கடமைகளை செய்து முடிக்க அந்த ஊரின் நெடுவழி பாதைகளை ஒலிபெருக்கியின் மூலம் அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்துக் கொண்டே அந்த ஊருக்குள் நுழைகிறார் சிபிஐ அதிகாரியான சேதுராம ஐயர். அவருக்கு அந்த ஊரில் முதலில் தென்பட்ட ஒரு முக்கிய காட்சிப்பாடாக அது இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு இதுதான் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கப் போகிறது என்று அவருக்கு அப்போது புரியவில்லை. இந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே இதற்கு முன்பு இந்த வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி டிஒய்எஸ்பியான கேப்டன் ராஜு அவர்களை சந்தித்து அவருக்கு கிடைத்த குறிப்பேடுகளையும் தகவல்களையும் சேகரித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்படும் போது என்னால் முடியாதது உங்களால் முடியட்டும் என்று சிபிஐ அதிகாரி அவர்களை வாழ்த்து கூறி அனுப்புகிறார். ஆனால் இந்த சேதுராம ஐயரின் வருகையும் இந்த சிபிஐயின் விசாரணையும் என்பது போது அங்கே டிஒய்எஸ்பி அதிகாரியாக இருந்த சுகுமாரன் அவர்களுக்கும் அந்த பணக்கார குடும்பத்திற்கும் பெரிய தலைவலியாக மாறிவிட்டது. இதனால் அவர்களின் மனதில் இருக்கும் பொறுமையை கட்டுப்படுத்த முடியாமல் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிடும் இந்த ஐயரால் இந்த வழக்கின் உண்மையை கண்டுபிடிக்கும் அளவிற்கு இவருடைய மண்டையில் மசாலா இருக்காது என்று கூறி நகைச்சுவையாக கிண்டலடித்து வந்தார்கள். ஆனால் இந்த சேதுராம ஐயரின் சக்கர வியூகத்தில் சிக்கி சின்ன பின்னமாகி விடுவார்கள் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திருமணமாகி 5 வருடங்களாகியும் என் மருமகளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு வருத்தம்தான் இந்த தற்கொலைக்கு காரணம் என்று பல பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் சிபிஐயின் அசுரத்தனமான கேள்விகளால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பிறகு அந்த குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் என்று அனைத்தையும் சோதனையிட ஆரம்பித்தார்கள் சிபிஐயின் அதிகாரிகள். இதை தவிர இறந்து போன லிசியின் எடைக்கு சமமான 2 மாதிரி உருவ பொம்மைகளை தயார் செய்து கொண்டு அதை மொட்டை மாடிக்கு எடுத்துச் சென்று ஒன்றை எடுத்து தூக்கி வீசுவது போலவும் இன்னொன்றை குதிப்பது போலவும்
உதவும் போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த இரண்டு உருவங்களும் எவ்வளவு தூரம் வித்தியாசத்தில் சென்று விழுகிறது என்றும் இதை லிசி இறந்து கிடந்த இடத்தோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இதை தவிர அந்த பிரேத உடலில் நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இடுப்புக்கு கீழே குறிப்பிடப்படும்படியான காயச்சிதைவுகள் எதுவும் இல்லை என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இடுப்புக்கு கீழே சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் புடவையில் இரத்தக்கரை படிந்திருந்தது. நகக்கீறல்களோ காயச்சிதைவுகளோ எதுவும் இல்லாத இந்த இடத்தில் இந்த இரத்தக்கரை எப்படி வந்தது என்றும் யூகித்தார்கள். ஒரே புடவையில் 2 வகையான இரத்தக்கரைகள் படிந்திருந்தால் அதை தெளிவுபடுத்துவதற்காக இதை போரன்சிக் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிகாரி சிபிஐ உத்தரவிடுகிறார். இதனை அடுத்து அந்த வீட்டு வேலைக்காரியை தன் முன் ஆஜர்படுத்துகிறார் அதிகாரி சிபிஐ அவர்கள். இதற்கு முன் நடந்த விசாரணையில் முன்பு இருந்த அதிகாரியிடம் காது கேட்காதது போல் நடித்து எப்படி சமாளித்தார்களோ அதே வித்தையை இங்கேயும் காட்ட ஆரம்பித்தார் அந்த வீட்டு வேலைக்காரி தாய்குலம். கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணான பதில்களால் என்ன செய்வது என்று அறியாமல் அதிகாரிகள் சரி நீங்கள் போய்விடுங்கள் என்று வழி அனுப்புவது போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் சிபிஐயின் அதிகாரிகள். இதற்கு நன்றி கூறி அந்த வேலைக்காரியம்மா அங்கே இருந்து திரும்பிச் செல்லும் சமயம் பார்த்து காஃபி குடித்தபடியே தன் கையில் வைத்துக் கொண்டிருந்த பீஞான கப்பை படார் என்ற சத்தத்துடன் கீழே போட்டு உடைத்து தன் புத்திசாலித்தனத்தை காட்டினார் சிபிஐ சேதுராம ஐயா. ஏற்கனவே பயத்தால் நடுங்கிக் கொண்டு வந்த அந்த தாய் குலத்துக்கு எதிர்பாராத இந்த திடீர் சத்தத்தால் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். அப்படி என்றால் உங்களுக்கு காது கேட்கும் என்பதுதானே உண்மை என்று சற்று மிரட்டியபடியே தனது கனத்த குரலை எழுப்பினார் அதிகாரி சிபிஐ அவர்கள். இப்படி மீண்டும் அந்த தாய் குலத்தை தனது அருகில் அழைத்து கொண்டு இப்போதாவது உண்மையை சொல்லுங்கள், அன்று என்ன நடந்தது என்று. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள். போலீஸ் அதிகாரிகளின் விசாரணைக்கு பயந்துதான் நான் இப்படி நடந்து கொண்டேன். அன்று இரவு 8 மணி இருக்கும். மழை பெய்து கொண்டிருந்தது. ஓமன குட்டிக்கு உணவு தயார் செய்துவிட்டு அவளை அழைப்பதற்காக நான் அவளின் அறைக்கு சென்றேன். இங்கு ஓமன குட்டி என்று குறிப்பிடுவது இறந்து போன நடிகை லிசி அவர்களைத்தான். நடிகை லிசி அவர்களுக்கு அந்த படத்தில் ஓமனக்குட்டி என்றுதான் பெயர் வைத்திருந்தார்கள். இப்படி ஓமனக்குட்டியை அழைப்பதற்காக அவருடைய அறைக்கு சென்ற போது தன்னுடைய தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்று கூறி தனது கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த வாக்குவாதம் என்பது ஒரு சிறிய சண்டையாக மாறி தன் மனைவி ஓமனக்குட்டியான லிசியின் கன்னத்தில் கணவர் ஸ்ரீநாத் அவர்கள் பலார் என்று அறைந்தார். அடித்த அடி சற்று பலமாக பட்டதனால என்னவோ தலை சுற்றிய மயக்கத்தால் அப்படியே படுக்கையில் சாய்ந்தார் ஓமனக்குட்டி. இதை கண்டதும் நான் பயந்து போய் மாடிப்படி இறங்கி கீழே வந்துவிட்டேன். பிறகு அவருடைய கணவர் ஏதோ ஒரு கோபத்துடன் மாடிப்படி இறங்கி கொண்டிருந்தார். இப்ப மேல எங்க போறீங்க? இல்ல ஓமனக்குட்டிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, அவங்கள கூப்பிடணும். நீங்க ஒண்ணு போய் கூப்பிட தேவையில்லை, அவ வேணும்னா கீழே வந்து சாப்பிடுவா. இப்படி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். பிறகு நான் தூங்க போய்விட்டேன். இவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியும். அதன் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டின் கார் ஓட்டுநரான டிரைவர் ஜோனியின் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட அவரை பிடித்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசிய அறைக்குள் கொண்டு போய் தங்க வைக்கிறார்கள். அதன் பிறகு டிரைவர் ஜோனி அவர்களின் வங்கி சம்பந்தமான கணக்கு ஆவணங்களை கைப்பற்றிவிட்டு அவர் வங்கியில் அடகு வைத்திருந்த நகைகள் அனைத்தையும் அதை வங்கி அதிகாரிகளின் உரிமையை பெற்றுவிட்டு அதை விசாரணைக்காக எடுத்து செல்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் ஓமனக்குட்டியான லிசியின் தந்தையிடமும் தங்கை ஊர்வசியிடமும் காட்டிய போது இதில் இருக்கும் ஒரு வளையல் மட்டும் என் அக்காவுடையது என்று ஊர்வசி சரியாக அடையாளம் காட்டிவிட இந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு டிரைவர் ஜோனியை மிரட்ட ஆரம்பித்தார் சிபிஐ அதிகாரி. இந்த வளையல் யாருடையது? உன்னோட கைக்கு எப்படி வந்தது? உண்மையை சொன்னால் உனக்கு கிடைக்கும் தண்டனை குறைந்துவிடும். இல்லை என்றால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இதற்கு மேலும் இந்த சம்பவத்தில் தனக்கு இருக்கும் பங்கை வெளிப்படுத்தாவிட்டால் தனக்கு வரப்போகும் ஆபத்தை நினைத்து அவருக்கு தெரிந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். சார், என்னை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நைட்டு 9 மணி இருக்கும். என் வீட்டில் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். போது என் முதலாளியின் நண்பரான பிரதாப் சந்திரன் அவர்கள் என் வீட்டு கதவை வந்து தட்டினார். நான் திடுக்கிட்டு போய் கதவை திறந்து என்ன விஷயம் சார் என்று கேட்டேன். உன் முதலாளி வீட்டுக்கு நீ கொஞ்சம் அவசரமா வரணும் என்று சொன்னார். என்ன விஷயம் சார்? உன் முதலாளியின் மருமகள் ஓமனக்குட்டி இறந்துட்டாங்க. எப்படி? ஏதோ குடும்ப சண்டையில அவங்களோட கணவர் அவங்கள அடிச்ச அடி படக்கூடாத இடத்துல பட்டுடுச்சோ என்னவோ. எதுக்கும் நீ கொஞ்சம் அவசரமா வரணும். இப்படித்தான் நான் அந்த வீட்டிற்குள் போனேன் என்று டிரைவர் ஜானி அவர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் விளக்கினார். சரி, அந்த நேரத்தில் மழை பெய்து கொண்டிருந்ததா இல்லையா? அதுவரைக்கும் மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அப்போதைக்கு மழை ஓய்ந்திருந்தது.
சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? லிசி அவர்களுடைய அறைக்குள் பிணமாக கிடந்திருந்தார். அவர்களை தூக்கி மொட்டை மாடிக்கு எடுத்துச் சென்று கீழே தூக்கி வீசும்படி என்னிடம் சொன்னார்கள். நான் அந்த குடும்பத்திற்கு ஒரு விசுவாசமுள்ளவனாக இருந்த காரணத்தினால் என்னால் அதை மறுக்க முடியவில்லை. இறந்து கிடந்த லிசியை என் தோளில் தூக்கி கொண்டு நான் மொட்டை மாடிக்கு எடுத்துச் சென்றேன். உடம்பு சற்று கனமாக இருந்த காரணத்தினால் ஒரு நிமிடம் லிசியை நான் கீழே படுக்க வைத்தேன். அப்பொழுதுதான் அவருடைய கையில் இருந்த வளையல் என் கண்ணில் பட்டது. அதை நான் ரகசியமாக கவர்ந்து கொண்டது உண்மைதான். அதன் பிறகு மெதுவாக தூக்கி சிரமப்பட்டு கொண்டு அவரை கீழே தூக்கி எறிந்தவன் நான் தான். இந்த சம்பவத்தில் என்னுடைய பங்கு இவ்வளவுதான் என்று அதிகாரிகளிடம் விளக்கினார் டிரைவர் ஜானி. இதற்கிடையில் போரன்சிக் பரிசோதனைக்காக அனுப்பிய புடவையில் படிந்திருந்த இரத்த கரையை பற்றியான தெளிவான முடிவுகள் வந்திருப்பதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி தெரிவித்தார். இதில் படிந்திருப்பது 2 வகையான இரத்தங்கள் என்றும் அதில் ஒரு வகையான இரத்தம் ஏ நெகட்டிவ் என்றும் இன்னொரு வகையான இரத்தம் ஓ பாசிட்டிவ் என்றும் அறிவித்தார். இதில் ஏ நெகட்டிவ் இரத்தம் என்பது லிசியின் இரத்தம் என்றும் இடுப்புக்கு கீழே படிந்திருந்த ஓ பாசிட்டிவ் இரத்தம் என்பது யாருடையது என்றுதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். இதை கண்டுபிடிப்பதற்காக அதிகாரி சிபிஐ சேதுராம ஐயர் அவர்களுக்கு திடீரென்று அந்த நினைவு தட்டுப்பட்டது. இந்த விசாரணைக்காக இந்த ஊருக்குள் நுழையும் சமயத்தில் இந்த ஊரில் ஒரு இரத்த பரிசோதனை முகாம் நடந்ததை பற்றி யோசித்தார். பிறகு சற்றும் தாமதப்படுத்தாமல் இந்த ஊரில் ஓ பாசிட்டிவ் இரத்தம் யார் யாருக்கு இருக்கிறது, அது எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறது என்ற பரிசோதனையில் இறங்கினார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த லேபுக்கு சென்று அதை பற்றியான விவரங்களை அனைத்தையும் சேகரித்து கொண்டார். ஆனால் அந்த ஊரில் இந்த ஓ பாசிட்டிவ் இரத்தம் என்பது 3 நபர்களுக்குத்தான் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இப்படி லிசியின் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கும் இந்த ஓ பாசிட்டிவ் இரத்தம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இப்படித்தான் எதிர்பாராத ஒரு சமயத்தில் அந்த பணக்கார வீட்டு குடும்பத்தின் வாசலில் வந்து நின்றது சிபிஐ அதிகாரிகளின் வாகனம். மிஸ்டர் ஜனார்தனன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்று லிசியின் மாமனாரை பார்த்து கனத்த குரலை எழுப்பினார் சேதுராம ஐயர். எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? உங்கள் மருமகளை கொன்றுவிட்டு நீங்கள் மாடியிலிருந்து தூக்கி வீசியதற்காக. என் மருமகள் தற்கொலை செய்து கொண்டுதான் இறந்தாள் என்பதற்கு எல்லா சாட்சியங்களும் எங்களிடம் இருக்கிறது. பிறகு எப்படி என்னை நீங்கள் கைது செய்ய முடியும்? அப்படின்னா உங்களோட விசுவாசியான உங்களுடைய கார் டிரைவர் ஜானி எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க என்று கூறியபடியே இழுத்து கொண்டு வாருங்கள் அந்த கார் ஓட்டுநரை. இது நாள் வரைக்கும் விசாரணைக்கு பயந்து எங்கோ மறைவில் இருந்த தன் டிரைவரை சிபிஐ அதிகாரிகளின் கஸ்டடியில் வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார் ஜனார்தனன் அவர்கள். இதற்கிடையில் மகன் ஸ்ரீநாத் அவர்கள் இடையில் குறுக்கிட்டார். சார், என் மனைவியை கொன்றது நான் தான். என் அப்பாவிற்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தந்தையை காப்பாற்றும் தனையனா? சொல்லு, அன்று என்ன நடந்தது? சார், எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறுல நான் அவளை அடிச்சிட்டேன். அந்த அடி தவறாக விழுந்ததுனால தான் அவள் இறந்து போனான். ஆனால் அவள் இறந்து போகணும்னு நினச்சி நான் அடிக்கலை. இது எதேச்சியாக நடந்த ஒரு தவறு. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் ஸ்ரீநாத், ஆனால் உங்கள் அடியால் உங்கள் மனைவி இறக்கவில்லை. இதற்கான சாட்சியக்கூறுகள் எங்களிடம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டு வாருங்கள் அந்த துணியை. இந்த துணியில் படிந்திருக்கும் இரத்தக்கரை என்பது இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒருவருடைய இரத்தக்கரை. இந்த இரத்தக்கரைக்கு சம்பந்தப்பட்டவர் உங்கள் கூட்டத்துக்குள் தான் இருக்கிறார். அது யார் என்று நீங்களே சொல்லிவிடுகிறீர்களா, இல்லை அதை நான் சொல்லட்டுமா என்று உரத்த குரலில் பேசினார் சிபிஐ சேதுராம ஐயர். பேரு விஜயராகவன், வயது 34. அது நீதானே என்று பக்கத்தில் சம்பந்தமே இல்லாதது போல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த அந்த வீட்டு மருமகனை பார்த்து முறைத்தபடியே கேட்டார். எனக்கு தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க? என்னது உனக்கு தெரியாதா என்று பலார் என்று ஒரு அறை விட்டார் விஜயராகவனின் கன்னத்தில். நீ அன்னைக்கு ராத்திரி மழை நிற்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு இறங்கி போனதை இவர் பார்த்திருக்கார் என்று கூறியபடியே பக்கத்து வீட்டு அயல்வாசி ஒருவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தியதும் விஜயராகவனால் தப்பிக்க முடியவில்லை. இதை வெளியில் சொல்லாமல் நீ இவருக்கு கொடுத்தது ரூபாய் 25,000. இப்ப சொல்லு, இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்று இரவு கொட்டும் மழையில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவதற்காக என் மாமனாரை சந்திக்க நான் இந்த வீட்டிற்கு வந்தேன். இந்த நேரத்தில் வீட்டில் யாரும் தென்படாத காரணத்தால் நான் முதல் மாடிக்கு சென்று பார்த்தேன். பொழுது ஓமனக்குட்டி அயர்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவளை நான் பல முறை அழைத்து பார்த்தும் அவள் உணரவே இல்லை. பிறகு அவளை நான் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் என் மனதிற்குள் ஏற்பட்ட ஒரு சபலத்தின் காரணத்தால் என் மதி மறந்து என் கைகள் அவள் மீது புரண்டது. இந்த நேரத்தில் ஓமனக்குட்டி சற்றென்று விழித்து கொண்டதால் எனக்கும் அவளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நான் சற்றென்று கதவின் தாழ்பாலை போட்டுக்கொண்டு அவளின் அழகை அபகரிக்க நினைத்தேன்.
அப்பொழுது ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக அவள் என்னை கீழே தள்ளிவிட்டாள். அப்பொழுது நான் ஒரு கண்ணாடியில் விழுந்ததால் அது உடைந்து என் கைகளில் இரத்தம் கொட்டியது. இருந்தாலும் என் மனதை அடக்க முடியாமல் நான் அவளின் முகத்தை அழுத்தி பிடித்து கொண்டு என் ஆசையை நிறைவேற்ற துணிந்தேன். இதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் அவள் இறந்து போனதை என் மதி கூட மறந்து போனது. இதனால் பயந்து போன நான் கடகடவென்று கீழே இறங்கி வந்தேன். அப்பொழுதுதான் இந்த அயல்வாசி என்னை சந்தித்தார். மழைக்காக ஒரு குடையை வாங்குவதற்காக ஓமனக்குட்டியிடம் வந்ததாக என்னிடம் கூறினார். இதனால் நான் இந்த நேரத்தில் இங்கு வந்து போன விஷயம் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக இவருக்கு நான் 25,000 ரூபாய் கொடுத்தேன். இப்படி உண்மையான கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து அவரை கைது செய்து அழைத்து செல்லும் போது இனி என் மகளின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறி லிசியின் தந்தையும் தங்கை ஊர்வசியும் சிபிஐ சேதுராம் ஆகியவர்களுக்கு நன்றி கூறி தங்கள் வணக்கத்தை தெரிவித்தார்.